அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியிட்ட உச்சநீதிமன்றம் இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மேலே 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்றத சீமானே பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி என்னதாண்டா சீமான் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களை தொடங்கி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வீர வணக்கம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே காவலர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏகப்பட்ட வழக்குகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது சீமான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா அந்த இடத்துல விதிமீறல்கள் நிறைய பண்ணிட்டாரு அப்படின்னும், மக்களுக்கு இடையூறு கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல வாகனங்கள் போகிறதுக்கு போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி சில்லறைத்தனமான நிறைய வழக்குகளை பார்த்தீங்கன்னா சீமான் மேலே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது சீமான் மேலே 150க்கும் மேற்பட்ட வழக்குகளே இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து பெரிதளவில் ஆராயாமல் இருந்த அரசாங்கம் தற்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கு என்ன காரணம் அப்படின்றதை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றம் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய முக்காவாசி வழக்குகள் தேவையற்றது அப்படின்னும், இந்த வழக்குகளுக்கெல்லாம் அவர் நேரில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னும், இதனால இந்த வழக்குகளுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறைய இந்த எல்லா வழக்குகளுக்கும் உரிய காரணங்களை கொடுத்து இந்த வழக்குகள் எல்லாம் முடிச்சு விடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அறிவுரை வழங்கியிருக்காங்க. இதன் பேரில் இனிமே மதுரை, திருச்சி, திண்டுக்கல், சென்னை அப்படின்னு ஊராக சீமான் நீதிமன்றங்களுக்கு போயிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்றத இதுல இருந்து தெரிய வருது. நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்க. இனிமே அவங்க ஏதாவது பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு தர வேலையை மட்டும் பாருங்க, எந்த விஷயத்துல வழக்கு போடலாம் அப்படின்னு சிந்திக்காதீங்க அப்படின்னு காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிடா உச்சநீதிமன்றம் இவ்வளவு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்களாலுமே தற்போது எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.